கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை துண்ணில் சேர்ப்பதும் கிரமமே உன் சிறப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை துண்ணில் சேர்ப்பதும் கிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லை, இதுவா என்னை படிப்பு? அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தண்ணில் சேர்ப்பதும் கிரமமே உன் சிறப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தண்ணில் சேர்ப்பதும் கிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையே, இதுவா என்னை படிப்பு? அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தண்ணில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. நீரக்கம் செய்து நிலை குலைய வைப்பதா நிகழ்நிலையின் உயர் பரீட்சை? நிகழ்காலம் கற்றாலும் அதில் வாழ முடியாத உயிருக்கு என்ன தீட்சை? யார் தீட்சை தந்தாலும் கடவுளே நான் என்னும் அகங்காரத்தின் பிடிப்பு. நீ தீட்சை தந்துமே காலமுன் படியேற்றி வைப்பதும் பெரும் பொறுப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை துண்ணில் சேர்ப்பதும் கிரமமே உன் சிறப்பு. கர்மமும்
காக்கும் உன் செயலாக்குவாய் என் செயல் யாவிலும் நின் செயலோங்கவே இருப்பெனும் கால சாட்சி சூரிய கவிராய சொற்களில் பொருளான கால பிரமாண்ட காட்சி கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையே இதுவா என் மெய் படிப்பு அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு காலக்கணக்கின் ஞானக் கணக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதவனின் ஆணவம் பிரார்த்தனைகள் புலம்பல்கள் நம்பிக்கையில்லாதவனின் ஆணவம் வழிபாடுகள் சடங்குகள் ஞானமில்லாதவனின் ஆணவம் தீட்சைகள் பயிற்சிகள் பதுங்கிக் கொள்பவனின் ஆணவம் மதங்கள் சங்கங்கள் சபைகள் பீடங்கள் குருவே கடவுள் என்போனின் ஆணவம் ஜீவ சமாதி ஸ்தலங்கள் எல்லாம் ஒடுக்கம் காலக்கணக்கு உன் கற்பனா தத்துவ ஆணவ கசடழிக்கும் நிர்மலத்தின் பொங்கல் காலக்கணக்கு உன் கற்பனா தத்துவ ஆணவ கசடழிக்கும் நிர்மலத்தின் பொங்கல் இது பொங்கிக் கொண்டே இருக்கும் பிரபஞ்ச பேரதிர்வின் ஞான அசல் நிகழ்கால நித்திய பரிசாசனம் யுக பிரம்மாண்டத்தின் சிம்மாசனம் மனித பிறவியின் நிலை என்ன படைத்தவனே நீ சொல்வாயா ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே விடைதான் சொல்லிட வருவாயா கர்மங்களாலே கணிதம் கோடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ மனித பிறவியின் நிலை என்ன படைத்தவனே நீ சொல்வாயா ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே விடைதான் சொல்லிட வருவாயா
மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? எது இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாதவனாய் வாழுகின்றான். இல்லாததையே தேடி தேடி இருப்பினை உணர மறுக்கின்றான். எதிலோ முடங்கி இதுதான் இதுதான் என்றே ஒடுங்கி தவிக்கின்றான். நல்லது என்று எதன் பின்னாலோ சென்றவன் சரியை மறக்கின்றான். மும்மல சுமையின் பொதிமாடான பிறவிக்கு விடுதலை தருவாயோ? தத்துவ கற்பனை சாக்கடை புழு என் கைத்தலம் பற்றிட வருவாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? பேசி ஆர்ப்பாட்டங்களை தேடுகின்றான். அரிதாரத்தால் முகம் அதை மூடி அஸ்திவாரத்தை ஆட்டுகின்றான். உடையும் பானை குடுவை நிரப்ப கடல் நீர் முழுதும் வேண்டுகின்றான். கரை கடக்காத ஆசை புயலின் வேகம் அறியாவொடுகின்றான். கர்மம் வளர்த்து ஆணவம் ஏற்றிய மாய்கையை நீக்கிட எழுவாயோ? புரியா சூத்திர புதிரை உடைக்க புது ஆயுதமாய் முளைப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ?
செய்வாயோ? மனித பிறவியின் நிலைதான் என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? சொல்லுவான். பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம் என்ற 4 படிநிலைகளில் அவன் சொல்ல வந்ததை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் ஒடுக்கம் எனும் ஆணவம். இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு. 5வது படிநிலையில் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையில் அவன் சொல்லவில்லை, சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். வா மகனே, ஒளி மையம் வா. ஒடுக்கம் அழிக்கும் சூத்திரம் பயில ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் அதிரும். மனித பிறவியின் ஜென்ம லாபமான பிறவி பெரும் பயன் விளங்கும். சகலமும் சித்தி பெறும். யுகயுகாந்திர கால சக்கர பெருந்தூண்டலே நன்றிகள். கற்பாந்த கோடி கால கால பிரம்மாண்டமே நன்றிகள். காலாதீத மகாகாலமே நன்றிகள். இருந்ததும் இருப்பதும் இருந்து கொண்டே இருப்பதும் இருக்கப் போவதுமான அதிகார கால சூக்ஷ்மமே நன்றிகள். யுகயுகாந்திர கால சக்கர பெருந்தூண்டலே நன்றிகள். கற்பாந்த கோடி கால கால பிரம்மாண்டமே நன்றிகள். காலாதீத மகாகாலமே நன்றிகள். இருந்ததும் இருப்பதும் இருந்து கொண்டே இருப்பதும் இருக்கப் போவதுமான அதிகார கால சூக்ஷ்மமே நன்றிகள். காலமே நீதான் சிம்மாசனம். காலமே நீதான் தனிச்செங்கோல். காலமே நீதான் தலைமகுடம். காலமே நீதான் பேரிருப்பு. காலமே நீதான் அசல் தீட்சை. காலமே நீதான் மெய்ஞானம். காலமே நீதான் ஒளி மையம். காலமே நீதான் கடவுள் நிலை. காலத்தில் காலத்தை உணர்த்திய அதிர்விற்கு நிறைவுடன் உயிரேந்தும் நன்றிகள் பல கோடி. ஏகத்தின் படியேற்றும் சாகாத தலையான வேகாத காலிற்கு நன்றிகள் பல கோடி. போகாத புனல் குர்ரும் பொக்கிஷ புதையலாம் நிகழ்கால நொடி துளிக்கு நன்றிகள் பல கோடி. உணர்வேனும் நுட்பத்தை ஊட்டியுள் உயிர்ப்பான அசைவற்ற அசைவிற்கு நன்றிகள் பல கோடி. காலமே நீதான் பொற்கிழி. காலமே நீதான் நிர்மலம். காலமே நீதான் பிரம்மாண்டம். காலமே நீதான் பெருஞ்செல்வம். காலமே நீதான் திருவருள். காலமே நீதான் குருவருள். காலமே நீதான் பேரருள். காலமே நீ
நீதான் பேராற்றல், கலமே நீதான் பேரறிவு, கலமே நீதான் பெருவேகம், காலமே நீதான் பேருபதேசம், காலமே நீதான் பெருவியப்பு, காலமே நீதான் பேரண்டம், காலமே நீதான் பேரசைவு, காலமே நீதான் பேரதிர்வு, காலமே நீதான் ஆத்மா, காலமே நீதான் அனாத்மா, காலமே நீதான் கர்மா, காலமே நீதான் அகர்மா, காலமே நீதான் தர்மம், காலமே நீதான் அதர்மம், காலமே நீதான் பேரின்பம், காலமே நீதான் சிற்றின்பம். மகா கால நன்றிகள். ஞானாற்றுப்படை வாசி மகனே, உனது நன்றிகளையும் மன்னிப்பையும் காலம் ஏற்றுக்கொள்ளாது. உனது நன்றிகளையும் மன்னிப்பையும் காலம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் சொல்லி பழகி வந்தால் நிகழ்காலத்தில் ஆதிஸ்ருதி உணர்த்தப் பெறுவாய். மல நீக்கம் செய்திட நீ செய்த எல்லா பயிற்சிகளும் அறுபட்டு மும்மலத்தை நீக்க முடியாது. அரவணைக்கும் சூத்திரம் புரிய ஆரம்பிக்கும். அழிக்க நினைப்பவன் குருமார்கள், அரவணைத்து ஓங்கியவர் அருளாளர்கள். அறிவும் அசைவுமான திருவடி தீட்சை அறுபட்டு எல்லா வேதங்களும் கடந்து மகா கால மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலை வாய்க்கும். இதுதான் ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம். வெளிப்பட்ட எதுவும் எவனும் கடவுள் இல்லை என்ற அனுபூதி அதிரும். அதிர்ந்தால் அப்பொழுது நன்றி சொல், சகலமும் சித்தி பெறும். நான் ஒரு ஞான சூன்யம், நான் ஒரு ஞான சூன்யம். உறவுகள், நண்பர்கள், சார்புகள் எல்லாம் எதுவென எதுவரை எதற்கென என்றே அறியா வண்ணம் உழன்று உழன்று ஆற்றில் கரைத்த புலியாய் கரைந்து சேற்றில் விழுந்த மணியாய் புதைந்து சாகும் வரையில் எதையோ நம்பி புலம்பி புலம்பி புதையல் இழந்த நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். கடவுள் தேடி பயணம் செய்தே கல்லையும் செம்பையும் கடவுள் என்றேன். சடங்கிடை சிக்கி சகதியுள் வீழ்ந்தே இதுதான் இதுதான் பக்தி என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். மூச்சினை பற்றி பேச்சினை விட்டு ஆராதாரம் கடவுள் என்றேன். உருவமத்தியுள் இறைவன் தேடி இதுதான் இதுதான் யோகம் என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு
கூட்டிய குப்பையை வேதம் என்றேந்தி தினம் தினம் மோதி தானம் செய்தேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். இதுதான் ஞானம், இதுதான் என்றே ஜீவ சமாதியில் வீழ்ந்திருந்தேன். கடவுள் தேடி குருவில் ஒடுங்கி சாகும் மலத்தை அமலம் என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். எல்லாம் ஒடுக்கம் மாணவம் என்று உணர மறந்து உரமிழந்தேன். நிகழ்காலத்தை சொல்லா மூட சபையில் தலைவன் என்றெழுந்தேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். கோவில் சபைகள் மடமென சமைத்து சங்கம் வைத்தே பங்கம் கொண்டேன். ஓங்குதல் உணரா பிறவியை சுமந்து நானே கடவுள் கடவுள் என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். காலம் 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 மறந்து காலாதீத கடவுள் காண கர்ம மலத்து வாடையிலானவ மாயா மலத்து சுவையில் புழன்ற நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். நான் ஒரு ஞான சூன்யம்தான். பக்தி என்பது பாவனை, பிரேமை, சரணாகதி என்று உணர்ந்தும் இது மட்டுமே சரி என்று ஒடுக்கம் கண்ட நான் ஒரு ஞான சூன்யம்தான். ஒழுக்கத்திற்கு மட்டுமே யோகாபியாசங்கள் என்று உணர்ந்தும் அதற்குள் கடவுள் தேடிய நான் ஒரு ஞான சூன்யம்தான். ஞானம் என்று கண்களைச் சொன்னவனை கடவுள் என்று நம்பி அவனே இறைவன் என்று முடங்கி செத்துப் போனதும் ஜீவ சமாதியில் அவன் தவம் இருப்பதாய் நம்பும் நான் ஒரு ஞான சூன்யம்தான். ஆதி ஸ்ருதி கேட்டபின் அது இறைவன் அல்ல, இறை நிலையை உணர்த்தும் விஸ்வாச தளபதி என்று தெளிந்தும் இது மட்டுமே என்று ஒடுக்கம் கொண்டு ஆணவம் ஏற்றிய நான் ஒரு ஞான சூன்யம்தான். மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலை உணர்ந்தும் இருப்பு என்றால் எதுவென்றே உணராமல் மும்மல வாடை சுமக்கும் நான் ஒரு ஞான சூன்யம்தான். இது மட்டுமே சரியென்று சொல்லாது ஞான பிரம்மாண்டத்தின் திருவாய்ப்பு வாய்க்கப் பெற்றால் நான் குருவல்ல, எவனுக்கும் சீடன் அல்ல என்ற அனுபூதி கிடைக்கப் பெற்றால் காலாதீதம் அதிரும். அதிர்ந்தால் சகலமும் சித்தி பெறும்.
புள்ளியாய் தொடர்ந்த காலப்புதையலை தோண்ட ஆதி பள்ளியின் வாசல் திறக்கும். படித்ததில் ஒடுங்கா வண்ணம் தள்ளியே நடக்க பழகும். தனியாண்மை ஒன்றே வரமாய் உள்வைத்த காலாதீத உதவிக்கு நன்றிகள் நவிலே. இறந்திறந்திறந்தே உயிர்க்கும் இயல்பினை தனதாய் கொண்டே இறந்திட்ட காலச் சடங்கின் ஏற்பாட்டு மரபுச் சுமையை மறக்க வைத்துன்னை தன் போல் மாற்றியே ஓங்க வைக்கும் திறவுகோல் காலாதீதச் செழுமைக்கு நன்றிகள் நவிலே. ஓ ஓ ஓ இறந்த கால பதிவுகள் சுமந்தே மனதை பாரமாக்கி வைத்தாய். எதிர்கால கற்பனை ஏந்தி வாழ்க்கை முழுதும் ஏங்கி நின்றாய். நிகழ்கால புதையல் இழந்து எதை எதையோ கடவுள் என்றாய். சாகும் மனிதன் பின் சென்றோடி இறைவன் தெய்வம் என்றிருந்தாய். இதுவா உன் ஆன்மீகம், இதுவா உன்னை ஞானம், இதுவா உன் தீட்சைகள், இதுவா உன் உபதேசம். கால ஒழுக்கம் காட்டாத தத்துவத்தை வேதம் என்றாய். செயல் ஒழுக்க நுட்பம் கற்கா கல்விதனை பாடம் என்றாய். இயக்கமான ஆற்றல் ஒழுக்கம் அறியாதவன் குருவென சொன்னாய். காலாதீத ஞான இருப்பை உணராமல் பிறவிழந்தாய். இதுவா உன் ஆன்மீகம், இதுவா உன்னை ஞானம், இதுவா உன் தீட்சைகள், இதுவா உன் உபதேசம். இருப்பென்றால் என்னவென்று உணராமல் சபை கண்டாய். காலம் எனும் பிரம்மாண்டத்தின் கூறியேற்ற முனை ஒடித்தாய். யுகம் யுகமாயுக வேகத்தின் நொடியறியா கதையளந்தாய். கூட்டம் சேர்த்து கோடிகள் சேர்த்து சாபம் சேர்த்து மலமே உண்டாய். இதுவா உன் ஆன்மீகம், இதுவா உன்னை ஞானம், இதுவா உன் தீட்சைகள், இதுவா உன் உபதேசம். காலம் காலம் காலாதீதம் காட்டுவதே ஒளியின் மையம். காலம் காலம் காலாதீதம் கற்பதுதான் ஜன்மலாபம். காலம் காலம் காலாதீதம் பிரமமான சச்சித் ஆனந்தம். காலம் காலம் காலாதீதம் கடவுளான நிறைவின் இருப்பு.
காலாதீத பேருணர்வு. நமது பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன மகனே? ஒன்று, இறந்த கால பதிவுகள். 2, எதிர்கால கற்பனைகள். 1, இறந்த கால பதிவுகள். 2, எதிர்கால கற்பனைகள். நிகழ்காலத்தில் வாழும் வழியை கற்றுக்கொள்ளாமல் எதை நீ கற்றாலும் பெற்றாலும் அது ஒடுக்கம். உலகத்தையே ரட்சிக்க வந்த குரு நான்தான் என்று தன்னை சொல்லிக் கொள்ளும் எவர்களிடத்தில் நீ தீட்சை பெற்றிருந்தாலும் அது ஆணவம். இதுவா உன் ஆன்மீகம்? இதுவா உன் மெய்ஞானம்? இதுவா உன் தீட்சைகள்? இதுவா உன் உபதேசம்? நிகழ்கால விழிப்புணர்வை உணர்ந்தவனுக்கு தீட்சைகள் அவசியமில்லை. நிகழ்கால விழிப்புணர்வை உணர்ந்தவனுக்கு தீட்சைகள் அவசியமில்லை. உணராதவனுக்கு எந்த தீட்சைகள் பெற்றும் பயனில்லை. காலாதீத பேருணர்வான ஓம்னி பிரசன்னை அறிய உனக்கொரு உளவினை சொல்லித் தருகின்றேன். வா ராஜா, பிரம்மாண்டம் உணரலாம், சகலமும் சித்தி பெறும்.